கர்ப்பவதியா கைத்தலம் பெற்றப்பட்டினதான ஒரு பெண், மணப்பெண். அந்த மணப்பெண் கர்ப்பவதியாகி ஒரு புத்திரன் அந்த வம்சத்துக்கு கொடுக்கிறான்னா அது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் தேவரீர் வருகையினாலே அப்படின்னு சொல்றான். இவ்வளவு பிரமாணத்தை சொல்றான், அனுபவிச்சதை சொல்றான். ஏன்னா அமிர்தம்னு சொன்னா அமிர்தம் அனுபவிச்சிருக்கான். தனக்கு குழந்தை இல்லாம ரிஷிசிங்கர் யஜ்யம் பண்ணி இப்ப பார்த்தோமே அமிர்தம் சாப்பிட்டுருக்கான். அதே மாதிரி மழையில்லா சீமையிலே அப்படி இருக்கும் பொழுது ரிஷிசிங்கர் அப்படி விசால தேசம்னு ஒரு தேசத்துல மழையே இல்லை. ரிஷிசிங்கர் அப்படி போய் திருவடியை எடுத்து வைக்கிற உடனே மேகமெல்லாம் இருள்றது, வானமெல்லாம் இடிக்கிறது, மின்னல் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறது, உடனே மழை கொட்டுறது. அப்ப அந்த ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அதுக்கு ராஜாவான சக்கரவர்த்தியான தசரதர் முகன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. எல்லாம் அனுபவத்துல சொல்றான். அதே மாதிரி கைத்தலம் பட்டின தனக்கு குழந்தை இல்லாத இருக்கும் பொழுது தன்னுடைய கௌசலைக்கு குழந்தை பிறந்திருக்கே, ராமலாலா பிறந்திருக்கே, தன்னுடையதான பட்ட மகிழ்ச்சிகள் 3 பேருக்கும் குழந்தை பிறந்தது. அது ஆச்சரியம் இல்லையா? அதனால சந்தோஷமா அப்படி இருக்கு எனக்கு தேவரீர் வந்த வருகையினாலே தான். கம்பன் அனுபவிச்சார். கம்பனாட்டாழ்வான் நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று நெடியோய் என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்று. தேவரீர் வந்திருக்கிறே மாமுனிவரே, இந்த பூமி ஏதாவது புண்ணியம் இருக்குமா? ஆனா அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே. இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணிருப்பாளா? அப்படி அன்னைக்கு தேவரீர் வருகையினால இவ ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு எனக்கு எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை, பெருசா தோணலையே. நிலம் செய் தவம் என்று உணரின் அன்று நெடியோய் என் நலம் செய் வினை. நான் ஏதாவது நல்ல காரியம் புண்ணிய காரியம் பண்ணியிருப்பேனா? அதுக்காக நீங்க வந்திருப்பேடா? அதுவும் எனக்கு தோணலை. நான் அப்படி ஒண்ணு பெரிய புண்ணிய காரியம் பண்ணியிருந்ததா தெரியல சுவாமி. ஆனா நீர் வந்திருக்கீர். ஆனா நீர் வந்தது சத்தியம். நீர் வந்திருக்கீர். நகர் நீ யான் பலம் வந்து வணங்க வெளி வந்த இது முந்து என் குலம் செய் தவம் என்று இனிது கூற முனி கூறும். நீர் வந்தது வாஸ்தவம், உண்மை நான் பிரதட்சணம் பண்றது வாஸ்தவம், உன்னை நான் நமஸ்காரம் பண்றது வாஸ்தவம், உண்மை நான் சேவிக்கிறது பாத பூஜை பண்றதுலாம் வாஸ்தவம் தான். அதான் எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, இந்த மாதிரி நீங்க வந்திருக்கேன்னு எதனால வந்திருப்பேன்னு தோன்றது தெரியுமா? என்னுடைய முன்னோர்கள் பண்ணினதான புண்ணியம் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தோன்றது. நானும் எப்படி ராமகிருஷ்ணன் சார் எழுதுறாரு இல்லையா, பத்திரிகையில எழுதினார் இல்லையா, எங்களுடைய முன்னோர்கள் சோமசுந்தரம் அவர் 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 ராம அதில் எழுதியிருக்கே பத்திரிகையில ராமநாமத்தை சுதி உணர்வை சுதியாக உயிர் மூச்சாக நினைத்து இருந்தவர் எழுதியிருக்கா பத்திரிகையில. அதனால ராமநாமாவை சுதி அப்படின்னா ஆக்சுவலி சுதினாலே 2 அர்த்தம். சுதின்னா காது, கேட்கறதுனால காதுன்னு ஒரு அர்த்தம். சுதின்னா வேதம்னு ஒரு அர்த்தம். ராமநாமாவே வேதம் ஆறுது அப்படின்னு சொல்லட்டுமா? வேதாக்ஷராணி யாவந்தி த்விஜானி படிதாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயः. வேதாக்ஷராணி யாவந்தி. வேத அக்ஷரம் நிறைய இருக்கு இல்லையா வேதம், அதுல ஒரு அக்ஷரம் எடுத்துக்கோங்க, ஒரு எழுத்து. த்விஜானி படிதாதிபிஹி, ஒரு எழுத்து எடுத்து நீங்க அந்த ஒரு எழுத்து அக்ஷரத்தை சொன்னா கூட 2 தடவை பகவன் நாமா சொன்ன பலனை கொடுத்துருதான். இது சாஸ்திர சம்பந்தமான ஸ்லோகம். த்விஜானி படிதாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி, வேற நாமா இல்ல, ஹரிநாமானி கீர்த்திதானி, அதை நீங்க பாடினத்துக்கான ஒரு பலனை உனக்கு கொடுக்கறது. நசம்சயா, சந்தேகப்படாத, சந்தேகமே இல்லைங்கிறது. அப்ப அவர் எழுதினது ரைட்டு தானே. வேதத்துடைய ராமனுடைய ராம நாமாவை சுதியாக கொண்டு எழுதியிருக்க. சுதினா வேதம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? அந்த சுதி அப்படின்னா இந்த ராம நாமாவே சுதி, ராமனே ஒரு வேதம். இப்ப நம்ம சொன்னமே, அதனால ராமன் அவதரிச்சுட்டான்னா உடனே வேதம் என்ன பண்ணிட்டு ராமாயணமாக அவதரிச்சதுன்னு ஆரம்பத்தில் சொன்னோமே, அதே மாதிரி ஆச்சரியமாக அது அவர் எழுதிட்டு கடைசியில் எழுதுற என்னுடைய முன்னோர்கள் நடத்தினதான இந்த திருவிழா ஸ்ரீராம நவமின்னு எழுதினர். அப்ப யாரு? ஆண்டாள் சொன்னா மேலையார் செய்வனர்கள்னா. எனக்கு ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணன் கேட்டான், நீ என்னமோ என்ன சரணாகதி பண்ணியிருக்கியா, கர்மயோகம் பண்ணியிருக்கியா, ஞான யோகம் பண்ணியிருக்கியா, பக்தி யோகம் பண்ணியிருக்கியா, என்ன அடையணும்னு நினைக்கிறியேன்னு. கிருஷ்ணா
கர்மயோகமோ ஞான யோகமோ பண்றதுக்கு எனக்கு தெரியாது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்